காணுங்களே. எல்லோரும் வாருங்கள், ஒன்றாக சேருங்கள், பொன்னான நாள் இதுவே. இறைவனின் அன்பை இதயத்தில் ஏற்று திருப்பலி காணுங்களே. வளமுடன் வாழ்ந்திட, வார்த்தையில் வளர்ந்திட, இறை புகழ் கூறிட, இணைந்து நாம் செல்லுவோம். அருள்வளம் காணவே அனைவரும் செல்லுவோம். எல்லோரும் வாருங்கள், ஒன்றாக சேருங்கள், பொன்னான நாள் இதுவே. இறைவனின் அன்பை இதயத்தில் ஏற்று திருப்பலி காணுங்களே. புது யுகம் படைத்திட, புது மொழி பேசிட, பிரிவுகள் மாய்ந்திட, பரிவுடன் வாழ்ந்திட அழைக்கிறார் இறைவனே. இணைந்து நாம் செல்லுவோம் இயேசுவின் வழியிலே, உலகையே எல்லோரும் வாருங்கள், ஒன்றாக சேருங்கள், பொன்னான நாள் இதுவே. இறைவனின் அன்பை இதயத்தில் ஏற்று திருப்பலி காணுங்களே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில்தான் நாம் பெருமை பாராட்ட வேண்டும். அவரில்தான் நமக்கு மீட்பும் வாழ்வும் உயிர்த்தெழுதலும் உண்டு. அவர் வழியாகவே நாம் மீட்க பெற்றோம், விடுதலை அடைந்தோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவையானது திருச்சிலுவையின் மகிமை விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகிறது. இன்று நாம் அருவருப்பான ஒன்றை பார்த்தால் ஹொரிபிள் என்று சொல்லுகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ரோமியர்கள் எக்ஸ் குரூசே, சிலுவையில் இருந்து என்பார்கள். மனிதர்கள் பார்வையிலே அருவருப்பான ஒன்றை இன்று நாம் மகிமையின் சின்னமாக கொண்டாடுகின்றோம். சிலுவை நம்முடைய வாழ்விலே தவிர்க்க முடியாத ஒன்று. எங்கு பார்த்தாலுமே சிலுவை நம் கண்முன்னே நிற்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த திருச்சிலுவையின் மகிமை விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நம்முடைய வாழ்விலே இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள். இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கின்ற நம்முடைய அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு நாம் இயேசுவை நாம் முழுமையாக பின்பற்றுவோம். இது இந்த நாளில் இந்த திருப்பலியானது மிக சிறப்பான விதத்திலே லில்லியான் வயோலா அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இறந்த ஆண்டு நினைவு திருப்பலியாக
திருவாளர் லியோ இன்பராஜ் அவர்கள் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தோடு இணைந்து சிறப்பாக இப்படி ஆன்ம இலைப்பாற்றிக்காக பக்தியோடு ஜெபிப்போம். மேலும் இந்த நாளிலே என்னோடு இணைந்து அகில உலகம் எங்கும் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை பங்கேற்று ஜெபிக்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக இல்லங்களில் அமர்ந்தவாறே ஆலயத்துக்கு வர முடியாமல் இல்லங்களில் அமர்ந்தவாறே இந்த திருப்பலியை பங்கேற்று ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் திருச்சிலுவை அவருடைய அந்த பேர் நாமத்தை கொண்டு இயங்குகிற சபைகள் அவர்களுக்காகவும் அவர்கள் செய்கிற அந்த பணிக்காகவும் சிறப்பாக இந்த நாளிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விலே நம்முடைய அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற தவறிய அந்த தருணங்கள், குறிப்பாக திருச்சிலுவையுடைய மகிமை முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே உணர்ந்து கொள்ள தவறிய அந்த நேரங்களை நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இடையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியை, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. இறைவா, மனித அனைவரின் மீட்புக்காகவும் ஒரே திருமகன் சிலுவையேற்க திருவிழமானீரே. இவ்வாறு அந்த சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயன்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம். நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக்கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்கு மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அணையாத தீபமே, அணையாத தீபமே, இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ? உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ? ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ? உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ? தடை கோடி வரலாம், உள்ளம் தவி தோடி விடலாம். உள்ளம் தவி தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உன் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. இரண்டாம் வாசகம். இயேசு தம்மை தாழ்த்தி கொண்டார், எனவே கடலும் அவரை மிகவே உயர்த்தினார்.
திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 6 முதல் 11. சகோதர சகோதரிகளே, கடவுளும் வடிவில் விலகிய இயேசு கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்றி மனிதருக்கும் ஒப்பானார். மனித உறவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவருக்கும் மண்டிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலினத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவருடைய நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நினை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகுக்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகுக்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமலுமை காக்கும் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களே, இன்று தாயாம் திரு அவையானது திருச்சிலுவையின் மகிமை பெருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகிறது. இந்த நாளிலே திருச்சிலுவையின் இந்த பேநாமத்தை கொண்டு இயங்குகிற பக்த சபைகள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, சிலுவை நம்முடைய வாழ்விலே தவிர்க்க முடியாத ஒன்று. எங்கு பார்த்தாலுமே சிலுவை நம்முடைய கண்முன் இருக்கிறது. கணிதத்திலே கிராஸ் என்பது கூட்டல் அல்லது பெருக்கல். அல்ஜிப்ராவிலே கிராஸ் என்பது வெறுமை. டிராஃபிக்கிலே கிராஸ் என்றால் ஆம்புலன்ஸ். பேட்டரியிலும் இரத்த வகையிலும் கிராஸ் என்பது பாசிட்டிவ். அடையாளங்களில் கிராஸ் என்றால் தடை செய்யப்பட்டது.
ஏபிசிடியில் கிராஸ் என்றால் எக்ஸ், சாலைகளில் கிராஸ் என்றால் சந்திப்பு, ரோமை எழுத்திலே கிராஸ் என்றால் 10, விடைத்தாளில் கிராஸ் என்றால் தவறு, ஏடிஎம் அந்த பின்னை பதிவு செய்யும்போது கிராஸ் என்றால் சீக்ரெட். இப்படி திரும்பும் எல்லா பக்கமும் தெரியக்கூடிய கிராஸ் நமக்கு சொல்வது என்ன என்றால், சிலுவை என்றால் உண்மையிலே வாழ்வின் அடுத்த பக்கம். இளமையிலிருந்து பார்க்கும் அதன் அடுத்த பக்கம் முதுமை சிலுவை. பிறப்பின் சிலுவை இறப்பு, வெறுப்பின் சிலுவை வெறுப்பு, உடல்நலத்தின் சிலுவை நோய். நாம் ஒன்றை எடுக்கும் போதே அதன் அடுத்த பக்கம் வருகிறதே, அந்த அடுத்த பக்கம்தான் சிலுவை. ஒரு புத்தகத்தின் முதல் பக்கத்தை திறக்கும் நாம் அதனுடைய கடைசி பக்கத்திலே அதை மூடித்தான் வைக்க வேண்டும். திரைப்படத்தின் தொடக்கத்தை பார்க்கும் நாம் அதன் முடிவை வாசிக்க வேண்டும். ஒன்றை தொடங்கும் போது அதன் முடிவு நம் முன் வந்து நிற்கிறது. அந்த அடுத்த பக்கம்தான் சிலுவை. சிலுவை என்றால் நம் நொறுங்கு நிலை, சிலுவை என்றால் நம் உறுதியில்லா நிலை, சிலுவை என்றால் நம் உடையும் நிலை. சிலுவையை நோக்கிய நம்முடைய பார்வையை 3 நிலைகளிலே திருப்பி வெளியே பதிவு செய்கிறது. முதலாவதாக, இந்த சிலுவை உமக்கு வேண்டாம் என பேதுரு இயேசுவிடம் சொல்கிறார். ஆண்டவரே, இது உமக்கு வேண்டவே வேண்டாம். சில நேரங்களிலே நாமும் சிலுவையா துன்பமா வேண்டவே வேண்டாம் நினைக்கிறோம். ஆனால் இது யதார்த்தம் அல்ல. இரண்டாவதாக, இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கும் என்கின்றனர் வழிபோக்கர்கள். இந்த நிலையிலே நாம் சிலுவையிலிருந்து பாதியிலிருந்து ஓடிவிட நினைக்கிறோம். கண்டிப்பாக அது கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு சாரம்சமாக இருக்காது. மூன்றாவதாக, நீர் அரசுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவுகூரும் என்கிறார் நல்ல கல்வர். இவர்தான் சிலுவையை சரியாக புரிந்தவர். சிலுவையை அரியணையாகவும், இயேசுவை அரசராகவும், அவருடைய முள்முடியை அரசு கிரீடமாகவும், கையின் ஆணிகளை ஆயுதங்களாகவும் பார்க்க இவரால் மட்டுமே முடிந்தது. ஆக சிலுவையின் மறுபக்கத்தையே பார்க்க வைத்தவர் இவர்தான். அன்பார்ந்தவர்களே, திருச்சிலுவையினுடைய மகிமை பெருவிழாவை நாம் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி கொண்டாடுகிற பொழுது இந்த விழாவை, இந்த திருச்சிலுவையின் மகிமை விழாவை, சிலுவையின் வெற்றி, பெருமைமிகு திருச்சிலுவை நாள், உயிர் வழங்கும் அரிய சிலுவை உயர்த்தப்பட்ட நாள் என்று பல்வேறு சிறப்பு பெயர்களால் நாம் அழைக்கிறோம். இந்த பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த வேளையிலே இந்த விழா நமக்கு தரக்கூடிய செய்தி என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது, இதனுடைய வரலாற்று பின்புலத்தை நாம் சற்று ஆய்ந்து சிந்திப்பது சால சிறந்ததாக இருக்கும். 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த கான்ஸ்டன்டைன் என்ற ரோம பேரரசனுடைய அன்னை புனித ஹெலனா அவர்கள் ஒரு முறை புனித பூமிக்கு திருப்பயணம் மேற்கொண்ட போது அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பூமியை அகழ்வதற்கு அவர்கள் தூண்டப்பட்டார். அவ்விடத்தை அகழ்ந்தபோது 3 சிலுவைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த 3 சிலுவைகளில் இயேசு அறையப்பட்ட சிலுவை எது என்பதை கண்டுபிடிக்க புனித ஹெலனா ஒரு சோதனை மேற்கொண்டார். அதாவது, மரண படுக்கையிலே போராடி கொண்டிருந்த ஒரு பெண்ணை அவர் அந்த இடத்திற்கு கொண்டார். அந்த பெண் முதல் 2 சிலுவைகளை தொட்டபோது அவரிடம் எந்த மாற்றம் ஏற்படவில்லை. மாறாக 3வது சிலுவையை அவர் தொட்டபோது குணமடைந்தார். எனவே அந்த சிலுவையை இயேசு அறையப்பட்ட சிலுவை என புனித ஹெலனா அறிந்து கொண்டார். அந்த சிலுவையை கண்டுபிடித்த இடத்திலே புனித கல்லறை கோவில் நிறுவப்பட்டது. இந்த கோவில் 335ஆம் ஆண்டு கட்டுமுடிக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் 13, 14 ஆகிய தேதியிலே அர்ச்சிக்கப்பட்டது. இந்த அர்ச்சிப்பின் நினைவாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி என்று திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட திருநாள் என்று திருச்சபை கொண்டாடுகிறது. இயேசு அறியப்பட்ட சிலுவையின் ஒரு பெரிய துண்டு புனித கல்லறை கோவிலே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 614ஆம் ஆண்டு பெர்சிய நாட்டு அரசன் மெசொப்பொத்தேமியா மீது அந்த புனித நாடு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் படையெடுத்து சென்று அங்கிருந்த குருக்கள், கன்னியர்கள், கிறிஸ்தவர்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டொழித்து அங்கே இருந்த திருச்சிலுவைகளை எடுத்து சென்று விடுகிறான். அதை 627ஆம் ஆண்டு ஹெராக்லீட்டஸ் என்ற அரசன் மீட்டு கொண்டு வந்து மீண்டும் அதே இடத்திலே நிறுவுகிறான். அன்றிலிருந்து மகிமை பொருந்திய திருச்சிலுவை அதே இடத்திலே இருந்து அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறது. ஆண்ட்ரஸ் இவ்வாறு சொல்வார், திருச்சிலுவை நம்ம இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வந்தது, அதுவே நமக்கு வாழ்வு, விண்ணகத்தின் கதவை திறந்து தந்தது என்று சொல்வார். ஆம், இது எவராலும் மறக்க முடியாத உண்மை. பவுலடியார் கூட இதே கருத்தை இந்த
தன்னுடைய திருமுகத்திலே, கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, சிலுவை பற்றிய போதனை அழிவுறுவோருக்கு மடமை, ஆனால் மீட்பு பெற நமக்கு கடவுளின் வல்லமை என்று சொல்வார். இந்த முதல் வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். இஸ்ரேல் மக்கள் ஏதோம் என்ற நாட்டை சுற்றி வரும்போது ஓர் என்ற மலையிலிருந்து செங்கடல் சாலை வழியாக பயணப்படும் போது மோசேக்கும் கடவுளுக்கு எதிராக கிளர்ந்திருக்கிறார்கள். இதனால் கடவுள் அவர்கள் மீது சினம் கொண்டு கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி சாகடிக்கிறார். ஆனால் மோசே மீண்டும் கடவுளத்திலே மன்றாடுகிற பொழுது அவர்கள் மீது இரக்கம் கொண்டு வெண்கல பாம்பு ஒன்றை செய்து அதை மக்கள் நடுவே வை. அப்போது பாம்பினால் கடிபட்ட எவரும் அதனை பார்க்கிற பொழுது உயிர் பிழைப்பார்கள் என்று மோசேயிடம் கூறுகிறார். மோசேயும் அவ்வாறே செய்ய இஸ்ரேல் மக்கள் உயிர் பிழைக்கிறார்கள். இந்த பகுதியிலே வரக்கூடிய அந்த வெண்கல பாம்பு திருச்சபையின் முன் அடையாளமாக இருக்கிறது. எவ்வாறென்றால், வெண்கல பாம்பை பார்த்தவர்கள் வாழ்வு பெற்றது போல திருச்சிலுவையை பார்ப்பவர்கள் வாழ்வு பெறுவார்கள். பொதுவாக சிலுவை மரணமானது அல்லது சிலுவையானது மிகவும் இழிவாக கருதப்பட்டது. இந்த சிலுவை கொடியவர்களுக்கும் நாட்டை காட்டி கொடுத்தவர்களுக்கு தான் வழங்கப்படும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த சிலுவை சாவை ஆண்டவர் இயேசு நம்மீது கொண்ட அன்பினால் அவர் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறார். இந்த 2ஆம் வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கக்கூடிய அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கக்கூடிய அளவுக்கு கீழ்ப்படிவரானார் என்று நான் வாசிக்க கேட்டோம். ஆம், இயேசு தன்னை வெறுமையாக்கி அடிமையின் கோலம் கொண்டு சிலுவை மரணம் ஏற்றார். அப்படி என்றால் அது அவர் நம்மீது கொண்ட அளவு கடந்த அன்பினால் தான் என்பதுதான் உண்மை. தந்தை கடவுள் தன் மகனாகிய இயேசுவையே இவ்வுலகுக்கு அளித்தார் என்றால் இயேசு அதனை செயல்படுத்தினார். அதனால்தான் கடவுள் ஆண்டவர் இயேசுவை எப்பெயருக்கு மேலாக உயர்த்துகிறார். நாமும் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி நாம் வாழ்ந்தோம் என்றால் கடவுள் நம்மை மேலும் மேலும் உயர்த்துவார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் குழந்தை பருவத்தில் நடந்த நிகழ்ச்சியாக இதை சொல்வார்கள். ஒருமுறை இயேசு பைட்ஸ் என்ற சிறுவனோடு பேசிக்கொண்ட பொழுது அவனிடத்திலே எதிர்காலத்தில் என்னவாக போகிறாய் என்று கேட்கிறார். அதற்கு பைட்ஸ், நான் மிகப்பெரிய தச்சராக மாறி அரசர் அமர்வுக்கான சிம்மாசனம் ஒன்றை செய்வேன், அரசர் அதில் அமர்ந்து கொண்டு எல்லா மக்களுக்கும் ஆசி வழங்குவார் என்று சொல்கிறார். இயேசுவும் சரி என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். பைட்ஸ் சில நாட்களுக்கு பிறகு அவர் ஜாப்பா என்ற ஒரு இடத்துக்கு குடிபெயர்கின்றார். ஆண்டுகள் பல கழிந்தன. அப்போது இயேசுவை சிலுவையில் அறைய ஒரு தலைச்சிறந்த சிலுவை மரம் ஒன்று தேவைப்பட்டது. எனவே அப்படிப்பட்ட சிலுவை மரம் செய்வதற்கு பெயர் போன பைட்ஸ் அங்கே அழைத்து வரப்படுகிறார். அவன் இயேசுவுக்கு தான் சிலுவை செய்ய வந்திருக்கிறோம் என்று தெரியாமல் அந்த சிலுவை மரத்தை செய்கிறான். ஒரு சில நாட்களுக்கு பிறகு உண்மையை அறிந்து கொண்டு இயேசு அறையப்பட்டிருந்த அந்த சிலுவை நோக்கி ஓடுகிறான். அவரை பார்த்ததும், நானே உமக்கு சிலுவை செய்யும்படி ஆகிவிட்டது என்று கண்ணீர் விட்டு அழுகிறான். அப்போது இயேசு அவனிடத்திலே, நீ சிறு வயதில் என்னிடம் என்ன சொன்னாய் என்று யோசித்து பார். அரசர் அமர்வுக்கான சிம்மாசனம் செய்வேன், அதில் அரசு அமர்ந்து கொண்டு எல்லா மக்களுக்கும் ஆசி வழங்குவார் என்று சொன்னாய். இப்போது அனைத்துலகின் அரசனாகிய நான் இந்த சிலுவை என்ற சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு எல்லாருக்கும் ஆசி வழங்குகிறேன் பார் என்று சொன்னார். இதை கேட்டு அவன் அமைதி அடைந்தானாம். சிலுவை அவமானத்தின் சின்னம் அல்ல, அது அரியாசனம், அது வெற்றியின் சின்னம் என்பதை இந்த நிகழ்வு உயர்த்துகிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் நமக்கு மீட்பு தரும் அந்த சிலுவையை அறையப்பட்ட இயேசுவின் அன்பை உணர்ந்து அவரை போல இறை வழி நடப்போம், இறை ஆசினை நினைவாக பெறுவோம். ஆமீன். இறைவா, நீ விரும்பும் நல்ல காணிக்கை நான் அறிவேன், பலியோ பெரும் பொருளோ நீ விரும்புவதில்லை. இறைவா, நீ விரும்பும் நல்ல காணிக்கை நான் அறிவேன், பலியோ பெரும் பொருளோ நீ விரும்புவதில்லை. அன்பு ததும்பும் இதயமே தந்திட நானும் வந்தேன், அன்பு ததும்பும் இதயமே தந்திட நானும் வந்தேன். கனிவாய் இதை ஏற்றிடுவாய் கருணை தெய்வமே. இறைவா, நீ விரும்பும் நல்ல காணிக்கை நான் அறிவேன், பலியோ பெரும் பொருளோ நீ விரும்புவதில்லை.
பகை உணர்வோடு தரும் பொருள் இலக்கமுண்டோ? மன்னிக்கும் மனங்கள் தானே உகந்த பலி என்றோ? பகை உணர்வோடு தரும் பொருள் இலக்கமுண்டோ? மன்னிக்கும் மனங்கள் தானே உகந்த பலி என்றோ? மிகுந்ததை தருவதிலே பெருமை ஒன்றுமில்லை, முழுவதை தந்துவிட்டாள் வருத்தம் வாழ்வில் இல்லை. கைம்பெண்ணின் காணிக்கையாய் என் வாழ்வை தருகிறேன், இறைவா நீ விரும்பும் நல்ல காணிக்கை நான் அறிவேன். பலியோ பெரும் பொருளோ நீ விரும்புவதில்லை. நீதி வெள்ளமென பொங்கி வழிய வேண்டுமே, நேர்மை யாராக பாய்ந்து பெருக வேண்டுமே. நீதி வெள்ளமென பொங்கி வழிய வேண்டுமே, நேர்மை யாராக பாய்ந்து பெருக வேண்டுமே. செல்வன் ஏழை என்ற பேதம் ஒழிய வேண்டுமே, இதுதான் உன் இதயம் விரும்பும் இனிய காணிக்கை. இதற்கென கருவியாக என் இதயம் தருகிறேன், இறைவா நீ விரும்பும் நல்ல காணிக்கை நான் அறிவேன். பலியோ பெரும் பொருளோ நீ விரும்புவதில்லை, இறைவா நீ விரும்பும் நல்ல காணிக்கை நான் அறிவேன். பலியோ பெரும் பொருளோ நீ விரும்புவதில்லை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. பீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்து எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலும் ஆகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனித அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டும் என நியமித்தேன். இவ்வாறு இதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும், மரத்தினால் வெற்றி கண்டோர் மரத்தினாலேயே தோல்வி காண வேண்டும் என இருந்தது. அவர் வழியாக உடைய மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் முன்னெடுக்கின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் சிராபின்கள் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மை நிறைஞ்சு ஒன்றாக அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவர்,
வல்லவராம் இயேசு தூயவர். நாதா உன் புகழ் பாக்களால் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். நாதா உன் புகழ் பாக்களால் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசனா, ஓசன்னா தாவீதின் மகன் ஓசனா. ஓசன்னா ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம். பாடிடுவோம். ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசன்னா ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான பிறந்த யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நீ உலகில் உமக்கு ஊந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தில் மீறாக என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் வந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தமும் நம் ஒருவரை காத்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். இறைவா, உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. இறைவா, உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. தன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. தன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. வாழ்வாக வழியாக மொழியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தடும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிர்களிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மிற்றல் எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. புனிதரே சவேரியாரே, எம் பங்கின் காவலரே. புனிதரே சவேரியாரே, எம் பங்கின் காவலரே. இறைவனின் பாதம் எம்மையை சேர்க்கும் இறையன்பு சீடர் நீரே. இறைவனின் பாதம் எம்மையை சேர்க்கும்
இறையன்பு சீடர் நீரே. புனிதரே சவேரியாரே, எம் பங்கின் காவலரே. புனிதரே சவேரியாரே, எம் பங்கின் காவலரே. தூய வாழ்வு வாழ்ந்து அழியா உடலை பெற்றவரே. தூய வாழ்வு வாழ்ந்து அழியா உடலை பெற்றவரே. உலகம் எல்லாம் தனதாக்கினாலும் ஆன்மாவை இழந்தால் பயனென்ன? உம் வார்த்தை பணியை மனம் திறந்து இறைவழி நடத்தும் நீயே. இறைவனின் பாதம் எம்மை சேர்க்கும் இறையன்பு சீடர் நீரே. இறைவனின் பாதம் எம்மை சேர்க்கும் இறையன்பு சீடர் நீரே. புனிதரே சவேரியாரே, எம் பங்கின் காவலரே. புனிதரே சவேரியாரே, எம் பங்கின் காவலரே. இறைவனின் பாதம் எம்மை சேர்க்கும் இறையன்பு சீடர் நீரே. இறைவனின் பாதம் எம்மை சேர்க்கும் இறையன்பு சீடர் நீரே. நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆழ்ம நலன்களுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் அனைத்து மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.